பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hi, hello viewers. Vanakkam and welcome to Naanga Solala with me Hema and Kanimozhi. Hi Hema. Hi Kanimozhi. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்னடி ஜிகு ஜிகுன்னு வந்திருக்கீங்க? ஜிகு ஜிகுனா உங்களோட நீங்க தான் அப்படியே ஒயிட் பியூட்டி மாதிரி வந்திருக்கீங்க. சரி, நம்ம ஷோக்கு கிசு கிசு கொண்டு வந்திருக்கியா? காசிப்னு சொல்லாமே, கிசு கிசுனா ஒரு மாதிரி இருக்குல்ல, நம்ம ஸ்டைலா அப்படியே காசிப்னு சொல்லலாம். ஓகே, காசிப் கொண்டு வந்திருக்கியா? நிறைய நீங்க கண்டிப்பா நீங்களே அழகா வந்திருக்கீங்க. அப்ப உங்க காசிப்பும் வந்து ரொம்பவே அழகழகா நிறைய இருக்கிறத விட ஃப்ரெஷ் நியூஸ் நிறைய இருக்கு. அப்படி என்ன மார்க்கெட்ல இருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. ஓகே, சரி போலாமா? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா சித்தார்த் பத்தி. ஓ சித்தார்த். ஆமா, சித்தார்த் என்னன்னா சித்தார்த்துக்கு கல்யாணம் ஆக போதான். அது என்ன புதுசா சொல்றியேமா நீ? அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, அவர் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல? ஆமா ஆயிடுச்சு, ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல? ஆமா ஆயிடுச்சு, பட் ஆக மொத்தம் கல்யாணம் ஆயிடுச்சுல? கல்யாணம் ஆயிடுச்சியா? கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனா திரும்ப கல்யாணம் பண்ண கூடாதுன்னு ஓ நீ அப்படி சொல்றியா? ஓகே ஆமா. ஃபைன். ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காருன்னா, இப்ப ஜிகர்தண்டா படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த பிரஸ் மீட் வச்சிருக்காங்க, சக்சஸ் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. சோ அதுல வந்து கலந்துக்கிட்டாரு சித்தார்த். கலந்துக்கிட்டு வந்து அந்த பிரஸ் மீட் பத்தியும் அண்ட் ஜிகர்தண்டா படத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கும்போது லட்சுமி மேனன் பத்திலாம் பேசிருப்பாரு. ஆமா, சோ ஆஃப் கோர்ஸ் ஹீரோயின் இல்லையா, பேசிருக்கலாம். சோ அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிரஸ் பீப்பிள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எப்ப சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னோடனே சிரிச்சிட்டே சொன்னாராம், இந்த இயர்க்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. இந்த இயர்க்குள்ள? ஆமா, இந்த இயர்க்குள்ள கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, முடிவு எடுத்துட்டீங்களா? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்களா? மேரேஜ் நடக்கும், ஆனா அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சரி, அதெல்லாம் கூட வேணாம். பொண்ணு யாரு தெரியலப்பா, இனிமே தான் சொல்லுவாங்க. பட் சமந்தாக்கும் அவருக்கும் ஏதோ ரிலேஷன் அப்படி இப்படிலாம் டாக் வந்துச்சு, நிறைய காசிப்ஸ் வந்துச்சு. பட் சமந்தா தான் இப்போ ரொம்ப பிஸியா இருந்துட்டு சமந்தா ஆக்சுவலி ஒரு ஓபன் டாக்கே கொடுத்திருந்தாங்களே, அப்படிலாம் உனக்கு கிடையாது, நான் ரொம்ப சமத்து பிள்ளை தான், எனக்கு வந்து அதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் வந்து ஆக்டிங்ல இப்போ ரொம்பவே பிஸியா இருக்கேன், ஸோ அதுல தான் நான் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? மேபி இருக்கலாம், சமந்தாக்கும் அவருக்காக கூட இருக்கலாம். பட் அது நடக்கும்போது தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப பயங்கர சீக்ரெட்டா இருக்கு போல இருக்கு இந்த விஷயம் இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிகர்தண்டா படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அண்ட் லட்சுமி மேனன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பிரஸ் பீப்புள் ஒருத்தர் கேட்டிருக்காரு. லட்சுமி மேனன் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் வந்துட்டு சித்தார்த்தோட ரொம்ப பெரிய ஃபேன், ரொம்ப டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து சித்தார்த் வந்து சொன்னாராம், இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனப்ப வந்து லட்சுமி மேனன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தாங்க. நிஜமாவா? ஆமா, செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஆமா. அம்மாடி, அவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கும் போதா? ஆமா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சப்ப பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவங்க வந்துட்டு சித்தார்த்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஓ அப்பவே வா. நம்ம லட்சுமி மேனன் யாரு பாத்துக்கோங்க. சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, சித்தார்த்துக்கு கல்யாணம் நடக்க போகுது. பட் பொண்ணு யாருன்னு தெரியல, கல்யாணம் நடக்கும்போது தான் தெரியும். இன்னும் 1 இயர். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பொண்ணா அவருக்கு அமையட்டும். இந்த மேரிட் லைஃப் வச்சு அவருக்கு சக்சஸான மேரிட் லைஃப் நம்ம வந்து வாழ்க்கைக்கலாம் இல்லையா?